ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோட்டிவேஷன் ஸ்டோரி. நான் படித்து ஃபீல் பண்ண ஒரு ஸ்டோரியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை நார்மலாக நமக்கு ரிங் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிங் அடிச்சுது. அவன் கால் அட்டன் பண்ணி பேசியிருக்கான். பேசினப்போ ஃபஸ்ட்டு தடவை கால் கட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு 3 தடவை கால் தொடர்ந்து வந்திருக்கு. அவன் 4வது தடவை எடுத்து செம திட்டிருக்கான். இந்த மாதிரி, நீ யாருங்க, தப்பாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க, பேசவும் மாட்டுறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, எல்லாத்தையும் கேட்டிருக்கான். அப்போது சொல்லியிருக்காரு, தம்பி நான் இது மாதிரி நான் ஒரு ஃபோன் நம்பரும் ஒரு அட்ரஸும் தரேன். அந்த அட்ரஸில் நான் சொல்ல வேண்டியது மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் ஃபோனில். அப்போது சொல்லும்போதே ஃபோன் நம்பரும் அட்ரஸும் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அதில் சொல்லியிருக்காரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டார். சரி, இவனும் ஒரு குழப்பத்தில் என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம அந்த அட்ரஸில் போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அட்ரஸை, ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, ஃபோன் பண்ணாமல் நேராக அட்ரஸுக்கு போயிட்டான். அட்ரஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்ககிட்ட இது மாதிரி எனக்கு நேற்று நைட்டு ஒரு கால் வந்துச்சு, அந்த காலில் இந்த அட்ரஸாக எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவன் சொல்லியிருக்கான், இது மாதிரி என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண் பயங்கர அழுகுறாங்க. ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அழுதுட்டு இவன் கொஞ்ச நேரத்தில் கேட்குறான், இது என்ன, யாருங்க இது, எனக்கு திடீர்னு ஃபோன் வந்துச்சு நைட்டு, நான் அட்டன் பண்ணி சரின்ட்டு காலையில் பார்க்கலாமேன்ட்டு இது பண்ணேன், யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவன் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இவன் கேட்குறான். கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, இது எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தவறிட்டாங்க. அப்போது தவறதுக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை, 2 பேரும் நல்லா சண்டை போட்டோம். சண்டை போட்டதுலாம் நான் பேசாமல் இருந்துட்டேன், ஒரு சில காரணத்தால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே இவனுக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே செலுத்து போச்சு. கொஞ்ச நேரத்தில் உடம்பெல்லாம் செலுத்து போயிட்டு கேட்குறான், எப்படி இறந்தாங்க அப்படின்லாம் கேட்குறான். ஹிஸ்ட்ரியெல்லாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணிவிட்டு இவனுக்கு ஒரு மன திருப்தியோடு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து திருப்பி ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரில் அட்ரஸ்ஸு கிடையாது, ஃபோன் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதில் அந்த அட்ரஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு, இது மாதிரி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போ இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, புரிஞ்சனால சரி ஓகே அப்படின்ட்டு இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நம்மளை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ, ஏதாவது ஒரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கும், அதை இன்றைக்கே சொல்லிடுங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்றைக்கே சொல்லிடுங்க. நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நாளைக்குங்கிற ஒரு இதுவே நமக்கு வராமல் போயிடும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நேசிப்பவர்கள், உங்கள் நேசிப்பவர்களும் சரி, நீங்கள் என்ன விஷயங்கள் கன்வே பண்ண அவங்கள்ட்ட சொல்லதுக்கு வரீங்களோ அந்த விஷயத்த இமீடியட்டாக அவங்களுக்கு தோணும் போதே நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே பாய்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம். பாய்.